எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல்ல உள்ள சிக்கல் சிங்கார வேலவர் கோயிலுக்கு தாங்க போகிறோம். இன்னைக்கு அந்த கோயிலில் என்னென்ன விசேஷம், கோயில் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் போட போகிறேன். வெல்கம் டு சிவகலை சமையல். பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். மன்னார்குடியிலேருந்து திருவாரூர், திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் சிக்கல் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பிங்கில் நம்ம இறங்கிக்கணும். இறங்கினா கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு கோவில் இருக்குது. இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு. கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்தே அர்ச்சனை பொருள்லாம் விற்றுட்ருக்குங்க. ஒரு 4-5 கடை இருக்குன்னு வச்சுங்களேன். நாங்கள் கடையிலே அர்ச்சனை வாங்கிட்டோம். ஒரு அர்ச்சனை வந்துட்டு 50 ரூபா. பாருங்கள், நல்லா டார்க்கான செவ்வரளி, லைட் கலரில் செவ்வரளி, எது வேணாலும் நம்ம கேட்டால் வச்சு கொடுக்குறாங்க. வாங்கியாச்சு. அர்ச்சனை வந்துட்டு வாங்கிட்டு நானும் என் பையனும் தாங்க வந்தோம் கோவிலுக்கு. வாங்கிட்டு இப்போ கோவிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து ராஜகோபுரம் வந்து ஒரு 5 நிமிஷம் நடக்கணுங்க. ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. பாருங்களேன், வரிசையாக அர்ச்சனை கடை இருக்குது பாருங்கள். நான் எப்போவுமே வந்துட்டு அர்ச்சனை வாங்குறப்ப வயசானவங்க இல்லைன்னா கை கால் முடியாதவங்க இப்படி உள்ளவங்களாக பார்த்து தாங்க அர்ச்சனை வாங்குவேன். ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணலாம் இல்லையா. பாருங்களேன், ராஜகோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். நாங்கள் இங்கேனே செப்பல் விட்டுட்டோங்க. செப்பல் இங்கேனே விட்டுட்டு உள்ளுக்குள்ளே போகிறோம். எல்லா கோயிலும் மாதிரி தான் இதுவும் பழங்காலத்தில் கட்டின கோயில் தான் போல இருக்குது. இப்போ தாங்க இதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், அந்த ராஜகோபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் உள்ளுக்குள்ளே கொடிமரங்க. கொடிமரத்துக்கு முன்னாடி நந்தி சிலை இருக்குது. அது அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போனோம்னா படிங்க. எல்லா முருகனுமே நம்ம மலையில் ஏறி கும்பிட்றோம். அதே மாதிரி தான் இது மலையில் இல்லை, ஆனால் 13 படி. அந்த 17 ஏறி போய் தான் நம்ம முருகனை வந்து தரிசனம் பண்ணணுங்க. ஏறி போயாச்சு. இவர் தான் சிக்கல் சிங்காரவேல முருகன். வள்ளி தெய்வானையோட அம்சமாக ரொம்ப அழகாகவே நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. பாருங்களேன், இந்த கோவிலுக்கு ஒரு விசேஷம் இருக்குங்க. என்னன்னா, இந்த கோவிலில் முருகர் வந்து சிவன் பார்வதி, அதாவது சிவன் வந்து இந்த கோவிலில் நவநீதீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் காட்சியளிக்கிறாருங்க. சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்ச நாளி அந்த இடத்துல உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு இப்போ கோவில் பரிகாரத்தை வந்து சுற்ற ஆரம்பிக்கிறோங்க. இந்த கோவிலில் சனீஸ்வரர், குரு பகவான், துர்க்கை, விநாயகர், மகாலட்சுமி போன்ற பல பரிவார தெய்வங்களோட இங்கே உள்ள சிக்கல் சிங்காரவேல முருகன் வந்து நமக்கு காட்சியளிக்கிறாருங்க. இந்த கோவிலில் இன்னொரு விசேஷமும் இருக்குது. திருச்செந்தூரில் நடக்கிற சூரசம்ஹாரத்துக்கு இங்கே உள்ள சிங்காரவேலனோட கையில் இருக்கிற வேல் தான் திருச்செந்தூர் முருகனுக்கு போகுமாங்க. அந்த வேலை வச்சு தான் திருச்செந்தூரில் உள்ள முருகன் வந்து சூரசம்ஹாரம் செய்வார் அப்படிங்கிறது ஐதீகம். இங்கே வேல் திருவிழாங்கிறது ரொம்ப விசேஷமாக நடக்குது. அப்போ அந்த வேல் வந்து கொண்டுட்டு போய் கொடுக்க போகிறப்ப இங்கே உள்ள சிங்காரவேல முருகனுக்கு வந்து ரொம்பவே வியர்க்குமாங்க. வியர்க்க தான் அந்த வேலை திருச்செந்தூர் கொண்டுட்டு போவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம வந்துட்டு வேல் திருவிழா அப்போ வந்து பார்க்குறப்ப அந்த முருகனுக்கு வேர்க்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுமா. இவங்க வந்து மகாலட்சுமியை கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கோவிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கப்பயே கோபுரங்கள் வந்து அந்த வெயிலுக்கும் அதுக்கும் நல்லா அழகாகவே தகன்னு மின்னுச்சு பாருங்களேன். இவங்க வந்துட்டு விஷ்ணு துர்க்கையிலே வந்து விஷ்ணு துர்க்கை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற துர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற தோஷம், ராகு கேதுனால இருக்கிற தோஷம் எல்லாமே வந்துட்டு விஷ்ணு துர்க்கையை வணங்குறதுனால நம்மளுக்கு வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த கோயிலே ஒரு பெரிய கிணறும் இருந்துச்சுங்க. இந்த கிணத்துலேருந்து தான் அந்த கோவிலுக்கு ஃபுல்லாகவே தண்ணி
சப்ளை ஆகுது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து சண்டிகேஸ்வரர், சிவன் கோயிலில் இருக்கிறது மாதிரியே எல்லா சாமியுமே இந்த கோயில்லையும் இருக்குங்க. சண்டிகேஸ்வரரை சாமி கும்பிட்டுட்டு கோபுர தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கோபுரத்துக்கு வெளியில் இங்கிட்டு வந்தாக்க பக்கத்துலேயே பெருமாள் கோவிலுங்க. சிவனும் பெருமாளும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்க ஒரே திருத்தலம் வந்து இந்த சிக்கல் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயாச்சும் கோயில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு. பெருமாள் கோயில் நாங்கள் வர டயத்தில் பூட்டிட்டாங்க. லேட் ஆகிடுச்சுன்னா ஐயரு பூட்டிட்டு போயிட்டாங்க. உங்களுக்காக வந்துட்டு நான் அந்த கதவு இடுக்கலே உங்களுக்கு பெருமாளை காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே உள்ள பெருமாள் எல்லா பெருமாள் மாதிரியே ரொம்ப அழகாகவே இருந்தாருங்க. பார்த்திங்களா, சரியாக ஃபோட்டோ எடுக்க முடியலை. அவ்வளோதாங்க, பெருமாளை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ பெருமாள் கோயிலையும் நம்ம வந்து சுற்றிட்டு வந்துடலாம். கருட பகவான், பெருமாளுக்கு எய்த்தாப்புலே கருட பகவான் அமைஞ்சிருந்தார். இது வந்துட்டு பெருமாள் கோயில் கோபுரம். கோயிலை சுற்றி வந்துட்டு கோலம் போட்டிருந்தாங்க பாருங்களேன். அலைஞ்சிருச்சு, அலைஞ்சாலும் வந்துட்டு அந்த மிச்சம் இருக்கிற அந்த இது வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது பாருங்களேன். இது வந்து கோமலவள்ளி தாயார். இவங்களுக்கு வந்து தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே வந்தாக்க பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் சன்னதிங்க. ஆஞ்சநேயர் சன்னதியும் பூட்டியிருக்காங்க. அவ்வளோதாங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலை பற்றின விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.